செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே முதற்கட்டமாக 5 வாக்குறுதிகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாவது கட்டமாக 5 வாக்குறுதிகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தேர்தல் வாக்குறுதிகள் என்பது அதற்காக அமைக்கப்பட்டிருக்க குழு ஒரு அறிக்கையாக தேர்தல் அறிக்கையாக தயாரித்து அது முறையாக வெளியிடப்படும். இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்கூட்டியே 2 கட்டங்களாக 5 வாக்குறுதிகளை அதிமுக அறிவித்திருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தாவேக மீதான விமர்சனங்களையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். ஊழல் சக்தி என்று விஜய் யாரை குறிப்பிடுகிறார் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அவர் பொதுவெளியில் வர வேண்டும், நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை அவர் தொலைக்காட்சிகளையும் செய்தித்தாள்களையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பார்வையையும் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் எந்த கட்சி கூட்டணிக்கு எந்த கட்சி தலைமை தாங்குகிறது என்பதே அவருக்கு தெரியவில்லை என்கிற விமர்சனங்களையும் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அவர்கள். வணக்கம் ஷபீர். இபிஎஸ் 2வது பேஸா ஒரு 5 வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு. அதே நேரத்தில் விஜய் மீதான விமர்சனங்களையும் முன் வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்கிறீங்க? இது எதிர்பார்த்ததுதான். இபிஎஸ் விஜயை விமர்சிக்காததுதான் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்தது. காரணம் என்னன்னா, அவர் என்னைக்கு இந்த தொகுதிகளை தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சார பயணத்தை அவர் தொடங்கினாரோ அந்த பிரச்சார பயணத்திலேயே தொடர்ச்சியாக அவர் முன்வைத்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பிரம்மாண்ட கட்சி வந்துரும், ஒரு வலுவான கூட்டணியை நாம உருவாக்க போறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா கொடிகளை பார்க்கும் போது பிள்ளையார் சொல்லி போட்டப்பட்டு விட்டது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலமாக விஜய் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரோ அப்பத்துல இருந்து விஜயும் அதிமுகவை பெரிய அளவுக்கு சீண்டவில்லை. மாறாக அதிமுகவும் விஜயுடன் கூட்டணி அமைந்து விடுமோ அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில அவங்களும் தாவேகாவை எந்த இடத்திலும் விமர்சனம் செய்யவில்லை. தற்போதுதான் இந்த விமர்சன கணைகளை தாவேகா பக்கம் அதிமுக திருப்பி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நீங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய ஐடி விங் மட்டும்தான் அவர் மீது அந்த விமர்சனங்களை வைத்தாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தற்போது டைரக்டாவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் விஜயை விமர்சிக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஸ்டாண்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா அந்த தவறை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா தாவேகாவை விமர்சிக்காதது, தாவேகாவை எதிர்த்து பல்வேறு கேள்வி கணைகளை தொடுக்காதது, தாவேகாவுக்கு ஒரு மக்கள் மத்தியில தாவேகா மீது அந்த கவனம் என்பது அதிகரித்திருக்கிறது. அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கவனம் என்பது அது தாவேகா தட்டி பறித்திருக்கிறது அப்படின்றதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவேதான் தற்போது தீவிரமாக தாவேகாவை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற அந்த முனைப்போடையும் அந்த முடிவோடையும் தற்போது இந்த விமர்சனங்களை எல்லாம் இபிஎஸ் அவர்களே நேரடியாக வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய சிக்னல். அவர் இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களை, அதிமுகவினுடைய மூத்த முன்னாள் தலைவர்களை எல்லாம், கட்சியை தோற்றுவித்தவர்களை எல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஜய் அதிமுகவை எந்த அடிப்படையில ஊழல் சக்தின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, நீங்க ஊழல் கட்சி அப்படின்னு அதிமுகவை சொன்னதுதான் அவங்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா பற்றியோ அல்லது எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது அதிமுகவுடைய தலைவர்களை பற்றி பேசும் போதெல்லாம் இவங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிளைம் பண்ணல. அத விஜய் அதிமுக தலைவர்களை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு எந்த அருகதையும் இல்லை, விஜய் அதை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட அதிமுக கிட்ட இருந்து வந்ததில்லை. அதிமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு அவர் பிராண்ட் பண்றாரு அப்படின்னும் போது, இரண்டாவது அதிமுகவை பாஜகவுடைய அணியாக அவர் கட்டமைக்கிறார் அப்படின்னும் போதுதான் இது அதிமுகவுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா அதிமுக தான் இங்க இந்த என்டிஏ அலையன்ஸை முன்னின்று அந்த அலையன்ஸை வழி நடத்தக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக இருக்கிறது. ஆனா விஜய் அதை எப்படி திருப்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாஜக கட்டமைத்த ஒரு கூட்டணி, பாஜக உருவாக்கிய ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்துல அவர் அதை கட்டமைக்கிறார் அப்படின்னும் போது இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக அது அமையும் அப்படின்றதுனால தான். ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னது அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதெல்லாம் அது ஒரு ரொம்ப சாதாரணமாக எல்லா கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளையும் ஊழல் கட்சி அப்படின்னும், பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஊழல் கட்சி,
பாஜகவே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. சோ ஊழல் அப்படின்றது வந்து பிரச்சார அளவுல எல்லா கட்சிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொள்கின்ற ஒரு விஷயம். ஆனா எங்க அதிமுக ரொம்ப தீவிரமா டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பாஜக உருவாக்கி இருக்கக்கூடிய அணி, இது பாஜகவுடைய கைப்பாவையாக அதிமுக இருக்கிறது அப்படின்னு அந்த டோன்ல அவர் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டதுதான் வந்து தற்போது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்றதுனால தான் தற்போது அதிமுக ரொம்ப தீவிரமா ரியாக்ட் பண்றாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய சிக்னல். இப்ப கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க, பொதுச் செயலாளரே பேசிட்டாரு, கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க மற்ற நிர்வாகிகள்லாம் அந்தந்த மட்டங்கள்ல எங்கெங்கெல்லாம் தாவேக்காவை எப்படி எல்லாம் விமர்சனம் செய்து பிரச்சாரம் செய்ய முடியுமோ அதற்கான கிரீன் சிக்னலை இன்னைக்கு வந்து இபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, மிக்க நன்றி திரு ஷபீர். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம். தேர்தல் அறிவிப்பு ஒன்று, முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 2, வங்கியில் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். அறிவிப்பு 3, வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூபாய் 2 லட்சம் வழங்கப்படும். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும். அறிவிப்பு 5, சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு பட்டியலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு பட்டியலா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஏங்க அவரு வெளியில பொது வெளியில் பார்த்தா தாங்க தெரியும். பொது வெளியிலே வரல. 72 நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்தோட்டு 72 நாட்கள் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல. எந்த கட்சி தேர்தலில் தலைமை தாங்கன்னு தெரியல. வச்சே நாங்க என்ன செய்யறோம்? அவருக்கு ஒண்ணுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டா அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டல்ல தெளிவுபடுத்த மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ்.
இது அவரு டிவியில பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, மக்களை பார்க்கறதும் இல்ல, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாதத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க. தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் உங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னா